அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிற சுகமாய்க்கிறா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாரையுமே மீட் பண்ணுற மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்களோட ஹஜ் பெருநாள் எப்படி போச்சு அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். மாஷால்லான்னு சொல்லி பெருநாளைக்கு 2-3 நாளைக்கு முந்திலேருந்தே நல்ல வெயில் தான் அடிக்குது அப்படின்றதுனால எங்களுக்கும் வீட்டு வேலைகளை கொஞ்சம் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ வீட்டு வேலைகளை தான் செஞ்சு கொண்டிக்க போக்குள்ள இந்த மாதிரி குரங்கு வந்திக்குது அப்படின்னு சொல்லி எங்கிற மகளுக்கு தூக்கிட்டு வந்து காட்டி கொண்டு இருந்தேன். அவங்களே மிடக்கிட சமாளிச்சிருந்து தானே, இல்லாட்டி அவங்க வேலை செய்ய விட மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் எல்லாம் பேய்த்து வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைம் ஆகக்குள்ள கொஞ்சம் ஸ்வீட் என்ன சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பலகாரம் செய்வோம்னு சொல்லி தான் ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். ரெசிபீஸ் எதுவுமே ஷூட் பண்ணலை. எப்படியுமே பெருநாள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், நாள் எல்லாமே ஹரிபரியாக தான் நீக்கும். ஸோ அதனால் ரெசிபீஸ் எதுவுமே எனக்கு பெருசாக ஷூட் பண்ணிக்கொள்ள கிடைக்கல. இந்த மாதிரி பலகாரம் செய்கிற அப்படின்னு சொன்னாலே எனக்கு நினைவுக்கு வரேன், நாங்கள் சின்ன காலத்தில் இருக்க போக்குள்ள நிறைய பயறு அரிசி எல்லாத்தையுமே கொண்டாந்து வறுத்து மோலில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் பெரியாக்கள்லாம் உட்காந்து கொண்டு செய்வாங்க. ஆனால் இப்போட காலமெல்லாம் அப்படியே இல்லை. வீட்டில் எல்லாமே கைவசம் ஈக்கி அப்படின்றதுனால வீட்டில் எல்லாத்தையுமே ஈஸியாக செஞ்சு கொள்றதுக்கு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரெசிபி தெரிய அப்படின்னு சொன்னாலுமே யூடியூபர் தட்டினாலே எல்லா ரெசிப்பியுமே வந்துடுது. ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாத்தையுமே தனியாக செய்கிறதுக்கும் ஈஸியாகுது. எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பலகாரம் செய்கிறது அப்படின்றது. நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம் செஞ்சுக்கிறேன், பட் பலகாரம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். மாஷால்லான்னு சரி நல்லா வந்துச்சு. பயரை நல்லாவே வருத்தத்துக்கு போகிறோம், அதை ஆற வச்சு அரைச்சி எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி துணியோண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி பயர் எல்லாத்தையுமே கொட்டி ஆற விட்டுட்டேன். அதை ஆறுற கெப்புக்குள்ளே நான் சீனி பாகுவையும் காய்ச்சி அதையும் ஆற விட்டுரும் அப்படின்னு சொல்லி சைடில் சீனி பாகுவையும் நான் கொஞ்சம் காய்ச்சறதுக்கு வச்சு கொண்டேன். பயறு சீனிப்பாகு ரெண்டுமே ஆறுற கெப்புக்குள்ளே இட்லிக்கு மாவு அரைச்சிரும் அப்படின்னு சொல்லி மாவு அரைச்சி அதை தான் தாய் கொண்டிருக்கிறேன். நேரத்தோடய ஊற போட்டு வச்சுருந்தேன். அப்போ நைட் டைம் நாங்கள் அரைச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளனைக்கு இட்லி சுட போக்க லேஸ் ஆகிக்கும் அப்படின்றதுனால. இட்லி மாவு அரைச்ச வேலையும் முடிஞ்சதுக்கு போகிறேன். என்னோட மகளே கொஞ்சம் சோம்பு இல்லாமல் இருந்த சுட்டி அவக்கு மருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 9 மணிக்கு மாதிரி மருந்து எடுக்க தான் போய்த்தோம் நாங்கள். பாவம் பிள்ளை திடீர்னு சொல்லி ஒரு மாதிரி காய்ச்சல் தடுமல் சளி அந்த மாதிரி வந்துட்டு பிள்ளைக்கு சும்மா உடைஞ்ச மாதிரி போய்த்துட்டார். அதை பார்க்கவே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு எங்களுக்கு. அதனால ராவோட நாங்கள் மருந்தையும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் போய்த்திருந்தேன். எங்களோட மகளுக்கு இந்த மாதிரி சளி அப்படி என்ன சரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லேசில் நிற்கவே நிற்காது. சம்டைம்ஸ் 2-3 டிப் மருந்து எடுக்கிற மாதிரியே மீக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மருந்து அப்படியே ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால நின்றும். மாஷால்லான்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நல்ல துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மருந்து எடுத்து முடிஞ்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். நைட் டைம் நிறைய வேலைகள் இருக்குது, நாளைக்கு பெருநாள் அப்படின்றதுனால நைட் சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் சொன்னார் நாங்கள் கடையில் என்ன சரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கும் நல்லம் தானே அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் கடையில் வாங்கிறது தான் நிப்பாட்டியிருந்தேன். வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பாடு திண்டு பிள்ளைய படுக்க போட்டுட்டு நான் வரப்போக்கில் எல்லாமே நல்லாவே ஆறி போய்த்து இருந்துச்சு. அப்போ நான் கொஞ்சம் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறேன். மிச்சமே லேட் ஆகிட்டு இந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்க போக்கில் பிள்ளைக்கு வருத்தமங்களை பார்க்கணும் அப்படின்றதுனால. என்ன தான் பெருநாளைக்கு முந்தின ஹரிபரியான நாளாக இருந்தாலுமே எனக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வரவே வராது. எவ்வளோ ஸ்லோவாக செய்யணும் அவ்வளோ ஸ்லோவாக தான் எனக்கு வேலை வரும். பட் இருந்தாலும் டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு போய் இது தூங்கி எழுமணும் அப்படின்றதுனால என்னால் 7 மணி அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் செஞ்சேன். மேக்ஸிமம் ஒரு 2 மணி 3 மணிக்கிட்ட மாதிரி தான் நான் ஆயிடுச்சு என் வேலை எல்லாமே முடிகிறதுக்கு.
எப்பயும் போல் இல்லாமல் இந்த பிறந்தநாள் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. எங்களோட ஊட்டாக்களெல்லாம் கிட்ட வைக்கிறாங்க, இந்த முறை நிறைய பேரோட சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடியலும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் அந்த ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. எப்படா விடியும், எப்படா தொலைப்போம், அந்த தொழுகிறதே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அந்த பெருநாளண்டு. அப்போ அதை நினச்சே இப்போ கொஞ்சத்தில் விடிஞ்சிருமைக்குமே, அப்போ போகணுமே அப்படின்ற மாதிரிக்கு என்னை வேலையெல்லாம் யோசித்து செஞ்சு கொண்டு இருந்தேன். பலகாரம் எல்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்பி அப்புறம் சுபஹெல்லாம் தொழுதுட்டு ஆக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி கறிகளை மட்டும் சரி ஆக்கி வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லித்தான் இப்போ கொஞ்சம் தேங்காவை திருவி கொண்டிருக்கிறேன். நாங்கள் இடியாப்பம் ஆர்டர் பண்ணிக்கிறோம், அதோட இட்லியும் நான் சுட்டுறேன். அப்போ சம்பல், கோழிக்கறி, அதோட கிழங்கு, இதே மூணையும் செய்யணும். அதனால ஸ்டார்டிங்கில் தேங்காய் திருவி வச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் தேங்காய் திருவி வச்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம், பச்சை கொச்சைக்கெல்லாம் வெட்டி அதையும் கிட்டவாக்கி கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோழியை, கிழங்கு எல்லாத்தையுமே அடுப்பில் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கே பள்ளியில் கேர்ள்ஸுக்கு வேறு பாய்ஸுக்கு வேறு தான் தொழுவிப்பாங்க. அப்போ கேர்ள்ஸுக்கு 6:45 மாதிரி தொழுவிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களோட வேலையை 6 மணிக்குள்ளே மாதிரி முடிச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ கட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் குளித்து ரெடியாகி போகணும் டைமும் சரி. பிள்ளைய கொஞ்சம் சோமில்லை அப்படின்றதுனால பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் போகிறதுக்கு, அதனால் கொஞ்சம் 6 மணிக்கே என்னோடய வேலைகளை முடிச்சுக்கொள்கிற மாதிரி இருந்தாலுமே எனக்கு போதும் தான். எல்லாத்தையுமே வெட்டி எடுத்ததுக்கு பிறகு அதை அடுப்பில் கொட்டி விட்டுட்டு நான் குளிக்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அழகாக வெந்து வந்தேக்கி. அப்போ நான் எல்லாத்தையுமே இப்போ அடுப்பில் கொட்டி கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுட்டு தான் போனேன். அப்போ சரியாக வரப்போக்க எல்லாமே வெந்து சரியாக வந்துருந்துச்சு. பள்ளி விட்டு வந்ததுக்கு பிறகு தான் கிழங்குக்கு பால் ஊற்றுற மாதிரியுமே இருந்துச்சு. கொஞ்சம் டைம் போதா போய்த்துட்டு அப்படின்றதுனால சரியாக ரோட்டுக்கு போக்குள்ள உம்மாகளும் வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ உம்மாகளோட நாங்களும் பள்ளிக்கு போய்த்துட்டோம். மாஷால்லான்னு சொல்லி இப்படி தான் எங்களோட ஈதும் ஸ்டார்ட் ஆகிச்சு. தொழுது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு தான் இறங்கினாங்க. வெள்ளம் சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அப்போ எல்லாருமே வந்து உட்காந்து வச்சதுக்கு பிறகு இடியாப்பமுமே எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் நானும் இட்லியை சுட்டு எல்லாத்தையுமே சாப்பாடு எல்லாமே வச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களோட தங்கச்சி எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எங்களோட மகளையுமே ரெடியாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆக்கள் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் என்னோடய மகளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ராவ் எல்லாமே கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி இருந்தாங்க. அப்போ எங்களோட தங்கச்சியெல்லாம் கண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் விளையாடி அப்படி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பேசி கொண்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். பகல் சாப்பாடு எங்களோட வீட்டில், ஸோ அதனால் அங்கே போய்த்துட்டோம். பொதுவாக எப்போயுமே ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும். நான் இந்த முறை எப்படியுமே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன். மாஷால்லான்னு சொல்லி மழையே ஒரு சொட்டாலுமே பெய்யலை. நல்ல வெயில் விழுந்து கொண்டு தான் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இனி அங்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னால் ஈஸி ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுக்கிட்டவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். அங்கே போய்த்து பார்த்தா மாஷால்லான்னு சொல்லி முழு ஊருமே அங்கே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஆக்கலாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் லேட்டாகி அன்னைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் விளையாடி கொண்டு இருந்தோம். இன்றைக்கி உள் ரோட்டு அப்படின்றதுனால எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்படி இருந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமுக்கு நாங்கள் கல்லுக்கு இறங்கினோம். எல்லோரும் பேய்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி
நாங்கள் கல்லுக்கு இறங்கின டைமும் நல்ல ஒரு அழகான டைம் அப்படின்றதுனால நல்ல அழகான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அந்த சீன் வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் மாதிரி. அப்போ இன்றைக்கே கொஞ்சம் நேரம் பேசி பேசி ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு இருந்துட்டு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி எங்களோட ஈத் இப்படி தான் முடிஞ்சிச்சு. உங்களோட ஈத் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.